புதையுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. அண்ணாமலையாரின் அருளாசையுடன் செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும், உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் மிகச்சிறந்த வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். அவங்க கிட்ட நீங்க பேசணும்னா திரையில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார். நற்பவி. நன்றி. சொல்லுங்கம்மா மேம். நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்க அந்த நற்பவி, அப்புறம் விஸ்வரூப வெற்றி, இருப்பியல் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் மாதிரி ஆகி இப்போ ட்ரெண்டிங்காகவே ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய மாசு கொடுத்து அது மூலமாக உங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியும் நீங்கள் பெற்றுருக்கீங்க மேடம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம். அதாவது எங்களுக்கு பிரச்சனை எங்கன்னு தான் சொல்ல முடியாது. வீட்டில் பிரச்சனை, தெருவில் பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, உறவர்கள்கிட்ட பிரச்சனை, நண்பர்கள்கிட்ட பிரச்சனை, இப்படி எங்கே திரும்பினாலும் பிரச்சனை வருது மேடம். அதோட இல்லாமல் கல்யாணம் ஆகலைன்ற ஒரு பிரச்சனை, தொழில் சிறக்கலைன்ற ஒரு பிரச்சனை, எங்களுக்கு ஒரு இருள் சூழ்ந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு மேடம். அந்த இருப்பியல் மூலமாக, அதுவும் சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமா கண்டிப்பா வெற்றி பெறலாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வாஸ்து சரியில்லைன்னா என்ன மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்கும் மேடம்? கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். நிச்சயமாங்கம்மா. அதாவது ஒரு வீட்டில் வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எதையுமே எதிர்மறையாக எண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அது போலவே வார்த்தைகள் தவறான வார்த்தைகள், சத்தமாக பேசுவாங்க. இது ஒரு விதத்திலும் ப்ளஸ் அந்த இடத்துல ஒரு நிம்மதியற்ற நிலை, நினைத்த காரியங்கள் எதையுமே செயல்படுத்த முடியாது. ஒரு விஷயத்தை 2 முறை செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தொழில் தடை, திருமண தடை, குழந்தை கிடைக்கிறதுல தடை, எல்லா விதத்திலும் தடை, பொருளாதார முன்னேற்றம் இல்லாதது, அதிக கடன், இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் இருந்தாலுமே கூட ஒரு வெறுமை இருக்கும் அந்த இடத்துல. ஒரு வெறுமை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் பொழுது மனசில் ஒரு தெளிவற்ற நிலை, ஃபஸ்ட்டு குழப்பத்தில் இருப்பாங்க, மன அழுத்தத்தில் இருப்பாங்க. ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது வாசி வாஸ்து, அதாவது நம்மளோட மூச்சுக்காற்று நம்மளோட வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறத நம்ம இணைத்து தான் நம்ம சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற நம்மளோட டொமைனில் சொல்லக்கூடிய விஷயங்களை, சுற்றுப்புற வாஸ்து, வீட்டுக்கும் உங்கள் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள செட்பேக்கு, அதன் பிறகு சைட்டு, உங்கள் வீடு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதில் குறிப்பாக ஒரு வீட்டில் வடகிழக்கு சரியில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு மன அழுத்தம். அப்போ வடகிழக்கு வீட்டுக்கு வெளியில், காம்பவுண்டுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு 3 இடங்களிலும் நம்ம செக் பண்ணி அந்த இடத்த பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு வடகிழக்கை சரி பண்ணும் பொழுது அந்த இடத்துல மனசில் ஃபஸ்ட்டு ஒரு தெளிவு, வரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம், ப்ளஸ் ஒரு குழப்பமற்ற நிலை அந்த இடத்துல இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை நினைக்க சொல்லும். நினைக்கிறதையே அதிகமாக பாசிட்டிவாக நினைக்கும் போது தான் ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் எப்படி நினைக்கிறோம் நம்ம ஒரு விஷயத்தை? எதிர்மறையாக நினைக்கிறோமா இல்லை நேர்மறையாக சிந்திக்கிறோமா அப்படிங்கிறதுல தான் அந்த இடத்துல நம்மளோட வாழ்வியல் அப்படிங்கிறது சிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த வீடு வாஸ்து, நம்மளோட வாசி வச்சிருக்குது அப்படிங்கிறது தான் நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் ஆணித்தரமாக சொல்கிறேன். இதில் குறிப்பாக ஒரு வீடு கட்டி புதுசாக குடி வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது ஒரு சூழ்நிலை. ரொம்ப நாளாக ஒரு 10-15 வருஷம் ஒரு வீட்டில் நல்லா தான் இருந்திருப்பாங்க. அல்லது அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏதோ ஒன்று பண்ணும்போது ஒரு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது எதுவுமே நாங்கள் பண்ணல, ஒரு 20 வருஷமாக இந்த வீட்டில் நாங்கள் நல்லா தான் இருந்தோம், ஆனால் இப்போ ஒரு 2 வருடங்களாக எங்களுக்கு அதாவது நாங்கள் பின்னோக்கி எங்களோட லைஃப் போயிட்டுருக்கு, எங்களுக்கு எடுத்த காரியத்தில் எதுலேயுமே வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலையும், கடன்கள் அதிகமாயிடுச்சு, குழப்ப நிலை, தோல்விகள், வழக்குகள், குழந்தைகளால் பிரச்சனைகள், தேவையில்லாத
வம்பு வழக்குகள், உறவுகளுக்குள்ள மனசில் வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள், வார்த்தைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்கள் வீட்டை சுற்றி வெளியில் பாருங்கள், செக் பண்ணுங்கள். வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியில் புதுசாக ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்களா, அல்லது ஏதாவது ஒரு போர்வெல் போட்டிருக்காங்களா, அல்லது வேறு ஏதாவது ஒரு மேடு பள்ளங்கள் அங்கே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணினீங்கன்னா அதற்கு தீர்வு உங்கள் சைட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட், இந்த இருப்பியல் சப்ஜெக்ட் படி நம்ம காம்பவுண்டுக்குள்ளே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணும்போது அதாவது நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்துவோட பாதிப்பு இல்லாத ஒரு நிலையை நம்ம உருவாக்கிக்க முடியும், இடிக்காமல் உடைக்காமல். இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் வாஸ்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தையும் இடிக்க உடைக்க வேண்டாம். 99.9% வந்து நீங்கள் அந்த இடத்துலையே இருந்து ஜெயிப்பதற்குண்டான வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கரெக்ஷன் பண்ணி தரேன். பிறகு உங்களோட மனசு தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது. அப்போ மனசை வந்து நம்மளோட சிந்தனையை நேர்மறையாக வச்சுக்கிறதுக்கு, பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு, நல்ல எண்ணங்களை எண்ணுவதற்கும் சுவிட்ச் வேர்ட்ஸு, நம்பர்ஸு, வாழ்வியல் விஷயங்கள், மலர் மருந்துகள், இது மாதிரி ஏராளமான விஷயங்களை நான் டைரக்ட் விசிட் போகும்போது ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். அதன் பிறகு என்னோட ஃபாலோஅப்பில் மிகச்சிறப்பான வெற்றிகளை என்னோட கிளையண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் எல்லாருமே அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மேடம், அதோடு இல்லாமல் நீங்கள் சயின்டிஃபிக் வாஸ்து அப்படின்னு அதாவது ஆன்மீகத்தோடு இணைத்து நீங்கள் தரீங்க சொல்யூஷன்ஸ். அந்த கணவன் மனைவி இடையே வந்து உறவுகளுக்கிடையே பிரச்சனைகள் வருது. கல்யாணம் ஆகுறது ஒரு பெரிய டாஸ்காக இருந்துட்டாலும் அதுக்கப்புறமா வந்து கணவன் மனைவி கிட்ட ஒற்றுமை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்? நிச்சயமாக அதுக்கு வந்து நம்ம வந்து வாஸ்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது அது நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அப்படின்னா தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த தென்மேற்கு 45 டிகிரி பர்ஃபெக்டாக கணவனுக்கு உண்டான 22, மனைவிக்கு உண்டான 22 அந்த தென்மேற்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பொழுது அந்த இடத்த வந்து இந்த உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க முடியும். இதில் குறிப்பாக உறவுகளால் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களால மட்டும் வராது. பெண்ணை சார்ந்த குடும்பத்தினர், ஆணை சார்ந்த குடும்பத்தினர், உறவுகளால் இவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கி அந்த இடத்துல வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. அதற்கு நம்ம கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அப்படின்னா அந்த தம்பதிகள் இருக்கக்கூடிய வடமேற்கு, தென்கிழக்கு. அப்போ இந்த 2 பகுதி வீட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது, மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது, கிராவிட்டி அங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த கணவன் மனைவி தூங்கக்கூடிய ஒரு அறை, அந்த சயன அறைன்னு சொல்லி அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் சொன்ன அந்த இடத்த வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து டிகிரி நம்ம வந்து காம்பஸ் வச்சு அந்த இடத்துல நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த ரூமுக்கு வாஸ்து பர்ஃபெக்டாக 16 கோணங்களும் 16 பிரிவுகளும் கோணங்கள் சரியாக இருக்கும்படி அமைத்து அந்த இடத்துல தூங்கும் பொழுது நிரந்தர வெற்றி, ஒற்றுமையுடன் வாழக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக நம்மளோட ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து உறுதியாக கொடுக்கும். இது ஒவ்வொரு இடங்களிலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சிம்பிளாக இன்னைக்கு கரெக்ஷன் பண்ணி வாஸ்து அப்படின்னா நிறைய இடிக்கணும் உடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற இந்த கான்செப்டும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மனைக்கும் காம்பஸ் வச்சு டிகிரி பார்க்கணும். அது வந்து அறியாமையில் இது வடக்கு அப்படின்னு சொல்கிறத விட வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பி இருக்கிறதாங்கிறத செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணும்போது தான் நிரந்தர வெற்றி, வாஸ்துவோட பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும். ஏன்னா உங்கள் கட்டம், உங்கள் கர்மா அப்படிங்கிறத மாற்றுவதற்கு யாரும் இதுவரை பிறந்ததில்லை, இனியும் பிறக்க போவதில்லை. ஆனால் உங்கள் கட்டிடத்தை மாற்றி உங்கள் கட்டத்தை ஜெயிக்கலாம், உங்கள் கர்மாவை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது. வாய்ப்பு இருந்தால் என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்காலத்தில் உருவாக்கி கொள்ள முடியும். நீங்களே செஞ்சுக்கலாம். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் எல்லா விஷயத்தையும். சிறப்பாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது எளிமையான வெற்றி. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. கண்டிப்பாக மேடம், தன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை சொன்னீங்க. ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்துமா பேசுறீங்க? என்னோட பேர் வந்து இந்திரா, நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாமா? வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க. வாஸ்து பிரகாரம் வந்து செப்டி டேங்க் எந்த மூலையில வைக்கணும்? என்னங்கம்மா? வாஸ்து பிரகாரம் செப்டி டேங்க் எந்த மூலையில? செப்டிக் டேங்க் வந்து உங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து ஒரு 22 டிகிரியில் அமைக்கலாம். அது வந்து நீங்க வந்து பொதுவாக வந்து வடமேற்குல வைக்கலாம்,
தென்கிழக்குல வைக்கலாம் அப்படிங்கிறத விட உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறது தான் குறிப்பாக நம்ம சொல்லணும். ஏன்னா ஜென்ரலாக எல்லாருமே வடமேற்கில் போட்டுருவாங்க. அது போல் இருக்கும்போது திசை முறிவு, அந்த இடத்துல திசை மாறும் பொழுது அதுவும் பாதிப்புகளை கொடுக்குது. ஏன்னா ஏராளமான இடங்களில் இந்த செப்டிக் டேங்க் தான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வடமேற்கு அப்படின்னு சொல்லிட்டு வடமேற்கு வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட ஒரு கார்னரில் போடும்போது திசை முறிவு ஏற்படும் பொழுது, திசை அந்த இடத்துல மாறி இருக்கும் பொழுது அது தவறுதலான பலன்களை கொடுக்குது. அதனால் வந்து இது பொதுவான பதில் கொடுக்குற ப்ரோக்ராம் கிடையாது. இதில் வந்து ஒரு அக்யூரேட்டாக எடுக்கணும் அதாவது சொல்யூஷன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா டைரக்ட் விசிட் தாங்கம்மா. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி. மேடம், ஒரு காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? எங்கிருந்து பேசுறீங்க? திருவாரூர் மாவட்டம். என் பேர் உமாமகேஸ்வரி. ஓகேம்மா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாமா? வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா மேடம்? மிக சிறப்பா அமோகமா இருக்குங்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் ஒன்றும் அமையல. அதை பத்தி கேட்கலாம் தான் மேடம் போட்டேன். பொண்ணு எத்தனாவது பொண்ணுங்க? ஃபர்ஸ்ட் பொண்ணு. சரிங்க. வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு 22 டிகிரி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. உங்க வீட்டுக்கு வடக்குல காலி இடம் எப்படி இருக்கு? ஃப்ரீயா தான் மேடம் இருக்கு. பள்ளமா இருக்கா மேடா இருக்கா? வீட்ல இருந்து தெருவுக்கு கொஞ்சம் பள்ளமா தான் இருக்கும். தெரு மேடா இருக்கா வீட்டுக்கு விட? இல்ல இல்ல, கீழே தான் இருக்கும். அப்ப தெருவை விட பள்ளமா இருக்குங்கிறீங்க. அப்ப உள்ளுக்குள்ள உங்க காம்பவுண்ட் போட்டிருக்கீங்களா? ஆமா, காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற பள்ளத்தை விட ரோடு உயரமா இருக்கா மேடா இருக்கு பள்ளமா இருக்கா? கொஞ்சம் இதா தான் இருக்கும், பள்ளமா தான் இருக்கும். உங்க உள்ள இருக்கிறத விட பள்ளமா இருக்கு. கரெக்டா பதில் சொல்லுங்க. உங்க பதில் சரியா வரல, கவனிங்க. கண்டிப்பா மேடா தான் இருக்கும். உங்க வீட்டை உங்க காம்பவுண்டுக்குள்ள உங்க இடத்த விட உங்க ரோடு வந்து உயரமா தான் இருக்கும். 1 இன்ச்சாவது கண்டிப்பா உயரமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அல்லது உங்க வீட்டுக்கு உங்க காம்பவுண்டுக்குள்ள பள்ளம் வந்து இல்லாம மேடா 2 இடத்துல வந்து வடகிழக்கு பாதிப்பு உங்க இடத்துல இருக்கு. அதை செக் பண்ணி சரி பண்ணுனா நிச்சயமா சீக்கிரம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமா இந்த இயற்கை கொடுக்கும். அது இல்லாம உங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து நீங்க சொல்ற வடகிழக்குங்கிறது ஈசானியன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கை பத்தி நான் பேசல. உங்க வீட்டுக்கு வடகிழக்கு எங்க இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதை சரி பண்ணும் பொழுது இது போன்ற வரவுகளாகட்டும், அது பணவரவாகட்டும், ஒரு வரவு அப்படிங்கிறது ஒரு மாப்பிள்ளையும் நமக்கு வரவு தான். இதெல்லாமே செக் பண்ணணும். இருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை அப்படி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 6 to 7 சுக்கிரஹோரையில் உங்கள் பொண்ணை உட்கார வச்சு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ண வைங்க. அந்த இடத்துல வந்து 6 அரச இலைகள் வச்சு 6 அரச இலை மேலேயும் ஒவ்வொரு 1 ரூபாய் காயின் வச்சு அது மேலே பூக்களை வச்சு மனசார அம்பாவை வந்து பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வந்து 108 போற்றி சொல்லலாம். அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லி நாமாவளி சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ண சொல்லுங்கள். வடகிழக்கை செக் பண்ணி சரி பண்ணுங்கள். நிச்சயமாக திருமணம் விரைவில் நடப்பதற்குண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் இந்திரா பேசுறேன் மேடம். தூத்துக்குடியில இருந்து இந்திரா பேசுறேன். வணக்கம்மா, உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேட்கலாமா? வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. கடன் வந்து எங்களுக்கு குறையவே மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அந்த கடன் இருந்துட்டே இருக்கு பாத்துக்கோங்க. இப்ப நீங்க இருக்கிற வீடு சொந்த வீடா வாடகை வீடா? எவ்வளவு நாளா அந்த வீட்டுல இருக்கீங்க? சொந்த வீடு மேடம், ஒரு 13 வருஷமா இருக்கும். அந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் இந்த நிலையா உங்களுக்கு? ஆமாம்மா. வீட்டுல யாருக்காவது அல்சர், வயிறு பிரச்சனைகள், டைஜஷன் ஆகாத விஷயங்கள் இருக்கா? கணவருக்கு வந்து இழப்பு உண்டு, அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் உண்டு. அஜீரணம் யாருக்கு இருக்கு? அஜீரணம்லாம் யாருக்கு இல்ல. நல்லா கேட்டுங்க. கண்டிப்பா அஜீரண கோளாறுகள் இருக்கும், கடன் இருக்கு, வடக்கு பாதிப்பு இருக்கு. அப்படின்னா குறிப்பா பெண்களுக்கு வயிறு பிரச்சனைகள் இருக்கும். கடன் வந்து தீராத கடன் இருக்கு அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து வயிறு சார்ந்த நோய்கள் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுல குறிப்பாக
பெண்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிற இடத்துங்களில் இந்த கடன் சுமை அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா வடக்கு பாதிக்கும் பொழுது அந்த இடத்துல கடன் அதிகமாக இருக்கும். நம்ம சொல்கிற குபேர திசை அப்படின்னு சொல்ல குபேர மூலை அப்படின்னு சொல்லிட்டு தென்மேற்கு சொல்லுவோம். நிச்சயமாக தென்மேற்குக்கும் குபேரனுக்கும் சம்மந்தமே இல்லை. புதனோட அமைப்பில் உள்ள வடக்கு சார்ந்த பகுதி தான் குபேர திசை அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த வடக்கு தான் வரவுக்கு உண்டான திசை. அந்த இடம் பாதிக்கப்படும் போது அந்த வரவு நின்று போயிடும், கடன்கள் அதிகமாகும். அது போலவே தெற்கில் அதிக காலி இடம் இருந்தாலுமே அந்த இடத்துல கடன் அடையாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிறது. அதனால் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உங்கள் காலி இடம் உங்கள் வீட்டுக்கு வடக்கை விட தெற்கில் காலி இடம் அதிகமாக இருக்கான்னு கவனிங்க. இல்லை வடகிழக்கு மேடாக இருக்கான்னு வீட்டுக்கு வெளியில் செக் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாமே தீர்வு டைரக்ட் விசிட் வரும்போது அதை கரெக்ஷன் பண்ண முடியும். இருந்தாலுமே கூட கடன் அடையலை அப்படின்னா இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை முக்கியமாக ஆடியில் வரக்கூடிய இந்த முதல் செவ்வாய் அன்று இன்னைக்கு மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணிக்குள்ள ஒரு கடன் தொகையை ஒரு வட்டியாவது ஒரு என்ன கடன் நீங்கள் இருக்கோ அதுக்கு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கிங்க. எங்கிட்ட இன்றைக்கி அந்த அளவுக்கு பைசாவே கிடையாது அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஒரு வெள்ளை கவரில் நல்ல கவனமாக கேட்டுக்க. திரும்ப சொல்ல முடியாது, இது அரை மணி நேரம் ப்ரோக்ராம். அதனால் ஒரு ஒயிட் கலர் வெள்ளை கலர் கவரில் எடுத்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அந்த பேங்க்கோட பேர், யார் பேரில் அந்த கடன் இருக்குது அப்படிங்கிறத எழுதிட்டு அதுக்குண்டான ஒரு தொகையை இந்த டைமில் எடுத்து வைங்க. நிச்சயமாக கடகடன்னு கடன் கட்டிடும். இன்றைக்கு முக்கியமாக கடன் கட்டி அடைத்தால் தொடர்ந்து அந்த கடனை விறுவிறுன்னு அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். அந்த ஒரு எனர்ஜி அந்த ஆற்றல் இன்றைக்கு உண்டு. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. உங்களோட கேள்வி எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி ஒரு நல்ல கேள்வியாக இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. நீங்களும் தாராளமாக செய்யுங்கம்மா. உங்கள் கையில் என்ன அமௌண்ட்டு 100 ரூபா கூட இல்லையா, 10 ரூபா கூட எடுத்து வைக்கலாம், தவறே ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த மனநிலை இந்த டைமில் இந்த பணத்தை நான் எடுத்து வைக்கிறதுனால என்னோடய கடன் முழுவதும் அடைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஆழமான ஒரு எண்ணத்தை பதிய வச்சு வைங்க. மதியம் 12 மணிலேருந்து 1:30க்குள்ளே நிச்சயமாக கடன் எல்லாருமே நம்மளோட நேயர்கள் யாருக்கெல்லாம் அதிகப்படியான கடன்கள் இருக்கோ அவங்களெல்லாம் உங்களோட டைஜஷனை ஜீரணத்தை சரியாக வச்சுக்கங்க. உங்களோட ஜீரணத்துக்கும் உங்களோட உடம்புக்கும் உங்களோட வீட்டோட வாஸ்துக்கும் உங்களோட பொருளாதார நிலைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அதனால் இதை கரெக்ட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு விஷயங்களாக நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. எல்லாருமே செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கட்டும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மேடம், நிகழ்ச்சியின் அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், திருச்சியிலிருந்து மாலதி பேசுறேங்க. வணக்கம்மா, உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மாலதி, சொல்லுங்கம்மா. மேடம், எங்க வீட்டுல வடகிழக்குல 2 தென்னை மரம் இருக்கு மேம். அது வீட்டுல இருக்கலாமா இருக்க கூடாதுங்களா மேம்? வடகிழக்குல நிச்சயமா மரங்கள் எதுவுமே இல்லாம இருக்கிறது சிறப்புங்கம்மா. அதை எடுத்துறதுக்கு அது வேற 4 மரம் வேற இடத்துல வச்சுட்டு பின்பக்கம் தெற்கு மேற்கு பகுதியில் காலி இடம் இருந்தால் வச்சிருங்க. வைத்த பிறகு இதை எடுத்துருங்க. சரிங்களா? நிச்சயமாக வடகிழக்கில் மரம் இருக்கிறது தவறு தான். குறிப்பாக முன்னாடி கேட்ட நம்ம ஒருத்தவங்க மேரேஜ் ஆகலை அவங்க பொண்ணுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு சிறந்த பதிலை இன்றைக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி அதிகமாக செருப்பை வீட்டுக்கு முன்னாடியே நிறைய பேர் போட்டு வச்சுருக்கிறத நிறைய நான் டைரக்ட் விசிட் போகும்போதெல்லாம் பார்க்க முடியுது. இதுவும் அந்த இடத்துல செருப்பு அப்படின்னா சனி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறோம். அப்போ அந்த சனியை ஆக்டிவேஷன் பண்ணும் பொழுது நமக்கு சில தடைகள் தாமதங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவங்கவுங்க கிரக பாதிப்பின்படி. அது போலவே அந்த இடத்த செருப்பை ஒழுக்கமாக அது எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி செருப்பை போட்டு வைக்காமல் ஓரமாக அடுக்கி வைக்கும் பொழுது அந்த இடத்துல குருவோட ஆதிக்கம், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதனால் புரிஞ்சுக்குங்க, குரு வேணுமா சனி வேணுமாங்கிறத ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு இந்த செருப்பை ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த இடத்துல பராமரிப்பு பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் திருமணம் ஒரு இடத்துல ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த பாலித்தீன் பைகள் அதிகமாக இருக்கா வீட்டில் அப்படிங்கிறத கவனிங்க. ஏன்னா இது மாதிரி அதாவது நம்ம பயன்படுத்தாத பொருட்கள் நிறையா இருக்கும் ஃபஸ்ட்டு. செகண்ட் பாலித்தீன் கவர்கள் நிறைய எடுத்து வச்சுருப்பீங்க, அதையும் தூக்கி போட்டுருங்க. அது போலவே பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய வீட்டுக்குள்ளே இருக்கும். பிளாஸ்டிக் சேரு, பிளாஸ்டிக் டேபிள் எல்லாமே இன்றைக்கி பிளாஸ்டிக்ங்கிறது கொண்டு வந்துட்டோம். மரங்கள் முன்னோர்கள் மரங்களை அதிகம் பயன்படுத்தினாங்க. மரம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வுட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல குருவோட ஆதிக்கம் நிறைந்து இருந்தது. ஒவ்வொரு வீடுகள்லையும் செல்வ செழிப்போட அமைதியான நிம்மதியான நிலையில் நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாமே பிளாஸ்டிக் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வரும்பொழுது அங்கே ராகுவோட ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இது போல் நிறைய
வாழ்க்கையில் சிக்கல்கள் சிரமங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால யாருக்கு எந்த வீடுகள் எல்லாம் திருமணம் தடைபடுதோ அந்த வீடுகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய பயன்படுத்துறதை தவிர்த்துருங்க. கொஞ்சம் தேவையில்லாததெல்லாம் எடுத்து போட்டுருங்க. பிளாஸ்டிக் கவர்கள், பயன்படுத்தாத இந்த பிக் ஷாப்பர் கட்டை பைகள் இதெல்லாம் வச்சுருந்தீங்கனாலும் அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஒரு நல்ல ஒரு எனர்ஜி அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகும். அந்த ஆற்றல் அந்த இடத்துல மாறும் பொழுது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு வாஸ்துப்படி வீட்டை மாற்றுவதற்குண்டான வாய்ப்பு, அதற்குண்டான சரியான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைய விஷயங்கள், நிறைய கலைகள் கொட்டி கிடக்கிறது. இது வந்து தக்க தருணத்தில் ஒவ்வொருவருக்குமே கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல எண்ண மாற்றம், சிறந்த முறையில் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசில் வந்து தெளிவு அப்படிங்கிறதெல்லாம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அந்த இடத்துல விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். அது போலவே தங்கம் வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் மதிய நேரத்தில் 1 to 2 குருஹோரையில் எல்லாருமே தங்கம் 1 கிராமாவது வாங்கி சேமிக்க ஆரம்பிங்க. அதிகமாக விலை ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த ஆடி மாதத்தில் வியாழக்கிழமையில் இந்த குருஹோரையில் வாங்கும் பொழுது நிச்சயமாக பெரிய அளவில் அதாவது தங்கம் சேரக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸையும் சிம்பிளாக எடுத்துக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இருங்க. நன்றி. வாழ்த்துக்கள். நற்பவி. அழைப்பிற்கு நன்றிம்மா. இது வரைக்கும் வந்து நேயர்களோடையும் எங்களோடையும் உங்களுடைய பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேடம். நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட், வாஸ்து கன்சல்டேஷனுக்காக நேரடியாக வந்து ஒவ்வொரு வீட்டோட வடக்கும் எத்தனை டிகிரி, எந்த திசையை பார்த்து திரும்பி இருக்கு, 16 திசைகள் அங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்கு, 16 பிரிவுகளுக்கு உண்டான விஷயங்கள் அங்கே என்ன தவறுதலாக இருக்குது, அதுக்கு சிம்பிளாக என்ன கரெக்ஷன் பண்ணலாம், வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே டைரக்ட் விசிட் நானே வந்து சரி பண்ணி கொடுக்குறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம், உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் கொடுக்கும். நன்றி. வாழ்த்துக்கள். நற்பவி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். யோகி ராம் சுரத்குமார். நற்பவி. நன்றி. இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நன்றி. வணக்கம்.